ஒரு ஊர்ல லூனாங்கிற குரங்கும் ஆண்டிங்கிற நாயும் வாழ்ந்து வந்தாங்க. குரங்கு இப்படி சொல்லுச்சு: ஆண்டி, இன்னும் 2 நாள்ல மழை வர போகுது. அதனால சீக்கிரமா காட்டுக்கு போய் உணவு தேடிட்டு வரலாம். ஐயோ லூனா, நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. ஆண்டி, நிறைய உணவு இருக்குது, வா எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். உணவு எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாங்க. பயங்கர மழை வந்தது. அவங்கவுங்க வீட்டுக்குள்ள போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுநாள் காலை விடிஞ்சது. அதே காட்டுல ஒரு நரி வாழ்ந்து வந்துச்சு. அது எப்படி சொல்லுச்சு: ஐயையோ, மழை வந்துருச்சு, என்ன பண்ணலாம்? சரி, எப்படியும் அவங்க 2 பேரும் உணவு எல்லாம் சேகரிச்சு வச்சிருப்பாங்க, அதை போய் எடுத்துட்டு வந்துடலாம். அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சது. அடுத்த நாள் காலையில வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டி இப்படி சொல்லுச்சு: லூனா, வெயில் அடிக்குது, வா போய் குளிச்சுட்டு வரலாம். இதை கேட்டுட்டு இருந்த நரி அவங்க போன அப்புறமா வீட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சது. ஆஹா, இவ்வளவு உணவு சேகரிச்சு வச்சிருக்கீங்களா? அவங்க வர்றதுக்குள்ள சீக்கிரமா எடுத்துட்டு ஓடிடணும் அப்படின்ட்டு கிளம்பிருச்சு. லூனாவும் சந்தோஷமா குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. ஆண்டி இப்படி சொல்லுச்சு: ஆஹா, குளிச்சது தூக்கமா வருதே. சரி, லூனா என்ன பண்றான்னு பார்க்கலாம். ஐயோ, வீட்டுல வச்சிருந்த சாப்பாட்டு பொருள் எல்லாம் போச்சே, என்ன பண்றது? குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள யார் எடுத்துருப்பா? சரி, போய் ஆண்டி கிட்ட கேட்டு விசாரிச்சு பார்ப்போம். வெளியே போகலாம். ஆண்டி, என் வீட்டுல வச்சிருந்த சாப்பாட்டு பொருள் எல்லாம் ஒண்ணுமே காணோம். என்ன லூனா சொல்ற? சாப்பாட்டு பொருளை காணுமா? இதெல்லாம் இந்த நரியோட வேலையா தான் இருக்கும். அங்க பாரு, வா ஒளிஞ்சுக்கலாம். ஆஹா, அங்க பாரு, நரி வருது, வா அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஆண்டி, உன் வீட்டுல மட்டும் திருடாம போனா எப்படி? அதனாலதான் இப்ப வந்து ஆஹா வந்துட்டாங்களே. ஐயோ ஐயோ, அம்மா விட்டுருங்க, ப்ளீஸ் விட்டுருங்க. ஆண்டி, லூனா, நான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? தயவு செஞ்சு விட்டுருங்க. இனிமே இப்படி பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ கடவுளே, இனிமே இந்த பக்கம் கூட வரமாட்டேன், ப்ளீஸ் விட்டுருங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்.